கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாடின் ஆராதனை வேளைக்கு உங்களை அன்போடு கூட மறுபடியும் ஒரு விசை வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை வேளை மூலமாக உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருவாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். மாட்சிமையும் மகத்துவமும் பொருந்திய எங்கள் அன்பின் கடவுளே, உங்களுடைய உடன்படிக்கையின் உறவினாலே எங்களை உம்மோடு அரவணைத்துக் கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் நல்லீவுகளையும் எங்களுக்கு தந்து வழிநடத்தி வருகிறே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த மகிமை நிறைந்த மனமகிழ்ச்சி நாளின் ஆராதனை வேளையை இந்த காணொலி காட்சியின் வாயிலாக இதில் நாங்கள் பங்கேற்க எங்களுக்கு தந்த கிருபை நல்லீவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையை ஆசீர்வதித்து தாரும். உடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களை பலப்படுத்தியருளும், உணர்த்தி ஆசீர்வதித்து வழிநடத்தும். உங்களுடைய கிருபைகளை பெற்றுக் கொண்டவர்களாய் திரும்பிச் செல்ல பலன்தார். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் யாவரும் இணைந்து 3ஆம் பாமாலை பாடும். உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு தோத்திரம். பாமாலை 3 பாடும். Thank you.
அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கழிகூர்ந்து மகளுக்கு கடவுள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்த நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து பெற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளும். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார். வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பாகங்கள் வாசிக்குங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 42 முதல் 44 வரை. பின்பு பாகால் சலீஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன், ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றார். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனை முன்னே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 30 வரை. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 237. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி
போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள் என்பதே. வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் எழுதிய நற்செய்தி பாடம் 6ஆம் அதிகாரம் 48 58 முடிய. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னவனாய் புரிந்திருக்கும் மரித்தார்கள். இதோ புசிக்கிறவன் இருக்கிறபடியினாலே வனாந்திரத்தில் இருக்கிற அப்பம் இதுவே. நானே வனாந்திரத்தில் இருக்கிற ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பத்தை உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதாக்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசித்து கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷனுடைய மாம்சத்தை புசியாமலோ அவருடைய இரக்கத்தை பானம் பண்ணாமலோ இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனிலே என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரக்கத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யாகவே போஜனமாய் இருக்கிறது. என் இரக்கத்தில் மெய்யாகவே மெய்யானமாகிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரக்கத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாக்களில் நிலைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவன் என்னிலே பிழைப்பான். வனாந்திரத்தில் இருக்கிற அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்து பண்ணுகிறது போலவும் அவர்கள் மரித்தார்கள். இது அப்பத்தை புசிக்கிறவனா என்றைக்கும் பிழைப்பான் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாகிறார். அருள்ரைக்கு ஆயத்தமாக நாம் யாரும் இணைந்து 193ஆம் பாடல் பாடுவோம். தீராத தாகத்தால் என் உள்ளம் தொய்ந்ததே, ஜீவ தண்ணீரால் தேற்றும் நல்மீட்பரே. 193ஆம் பாமாலை யாரும் இணைந்து பாடுவோம். Tira
இதனாலும் இறை வார்த்தையை கேட்க காத்திருக்கிறவர்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இதனாலின் வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவரோடும் இடைபடுவாராக. ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் இறை வேண்டல் செய்வோம். மண்ணிற்காக மனுவேற்ற உன்னத மன்னவன் நீ, மண்ணில் வந்து இரத்தம் சிந்திய தாழ்மை மாதிரி நீ. மண்ணிற்காக மனுவேற்ற உன்னத மன்னவன் நீ, மண்ணில் வந்து இரத்தம் சிந்திய தாழ்மை மாதிரி நீ. தூய்மை செய்வாய், நேசம் செய்வாய், தூய்மை செய்வாய், நேசம் செய்வாய். இப்போ அருள் தந்திடவும் வாக்கு ஈந்திட எம்முள் வந்திடுவாய். எம்மை நீயே தாங்கும் இப்போ எங்கும் நிறைந்தவா. என்னாலுமே வாசம் செய்ய எம்முள் வந்திடுவாய். வந்திடுவாய், வந்திடுவாய், இவ்வேளை வந்திடுவாய். நல்கிடுவாய், நல்கிடுவாயும் ஆவியை நல்கிடுவாய். வந்திடுவாய், வந்திடுவாய், இவ்வேளை வந்திடுவாய். நல்கிடுவாய், நல்கிடுவாயும் ஆவியை நல்கிடுவாய். இவ்விடம் வந்திட இன்மையை போக்கிட எம்மை நீயே, எம்மை நீயே தாங்கும் இப்போ எங்கும் நிறைந்தவா. என்னாலுமே வாசம் செய்ய எம்முள் வந்திடுவாய். ஆமாண்டவரே, எங்களுள்ளே நீ வாசம் செய்ய, உங்களுடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் அருள் செய்ய தூய ஆவியராய் நீர் பிரசன்னமாகி இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். இவ்வேளையிலே நீர் எங்கள் உள்ளத்திலே தங்கி குற்றங்கள் குறைவுகளை நீக்கி எங்கள் இதயங்களை உடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நல் நிலங்களாக நீர் பக்குவப்படுத்தி அருளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பேசுகிற அடிமையை நீர் மறைத்துக் கொள்ளும். கர்த்தாவே சொல்லும், நாங்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்ய திரும்பி செல்ல பலன்றால் பேசும் கேட்கிறோம். தூய ஆவியர் வேளையை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருச்சபையின் பிள்ளைகளாக இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய இடைப்படுவாராக. இந்நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நம்ம கொடுத்திருக்கிற பொருள் சேக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி குர்பானா, ஹோலி சாக்ரிஃபைஸ், திருப்படையலாம், திருவருட் சாதனம். எனக்கு அருமையானவர்களே, திருவருட் சாதனம் என்று சொன்னால் என்ன? இந்த நாளிலே திருவிருந்தை குறித்து நாம் ஆராய அழைக்கப்படுகிறோம். இந்த திருவருட் சாதனம் என்னும் வார்த்தையை சாக்கிரமந்து என்று குறிப்பிடுவார்கள். இந்த சாக்கிரமந்து என்றால் என்ன? உள்ளான மாற்றத்தின் வெளிப்படையான அடையாளமாயிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, திருவிருந்திலே வெளிப்படையான அடையாளம் என்ன? அப்பமும் திராட்சை ரசம். உள்ளான மாற்றம் என்ன? ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவையிலே தம்மையே உங்களுக்காகவும் எனக்காகவும் தத்தமாய் தந்து அர்ப்பணிப்புடனே, இல்லையானால் தியாகத்துடனே தம்மையே அர்ப்பணித்த அந்த நிகழ்வை நாம் நினைவு கூறுகிறோம். அது மட்டுமல்ல, அந்த நிகழ்வு எனக்குள்ளாக, இல்லையானால் விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை, மீட்பின் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் உண்மையான செய்தியாயிருக்கிறது. அதை நினைவு கூறத்தான் திருவிருந்தின் வேளையிலே முன்னாலே திருப்பீடத்தண்டையிலே வந்து இந்த திருவருட் சாதனமாகிய இந்த திருவிருந்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம்.
அது மட்டுமல்ல, இது எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் என்று சொன்னால், திருப்படையலாய் நம்மையே அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணமாய் விளங்குகிறது. திருப்படையல்னா என்ன அப்படின்னு கேட்டா, சாக்ரிஃபைஸ், ஹோலி சாக்ரிஃபைஸ், இல்லையானால் சேக்ரெட் ஆஃபரிங், தம்மையே அர்ப்பணிக்கிற, முழுமையாய் தியாகமாய் ஒப்புவித்து விடுகிற, அர்ப்பணித்து விடுகிற ஒரு அர்ப்பணத்தை குறித்து இந்த காரியம் பேசுகிறது. அப்படியானால் இந்த திருவிருந்தும் கூட அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தின் வேளையாக அமைந்திருக்கிறது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையாரை எடுத்துக்கொள்வீங்கன்னா நிறைய சாக்கிரமந்துகள் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் நமக்கு 2 சாக்கிரமந்துகள். ஒன்று திருமுழுக்கு, அடுத்ததாக திருவிருந்து. திருமுழுக்கில் என்ன வெளிப்படையான அடையாளம்? தண்ணீர், சுத்திகரிப்பின் அடையாளமாக தண்ணீர் உபயோகிக்கப்படுகிறது. உள்ளான மாற்றம் என்ன நிகழ்கிறது? ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுகிறோம் என்கிற நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது. பிள்ளைகள் ஞான ஸ்நானத்துல என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டா, ஆயர்கரங்கள்ல இந்த பிள்ளைகள் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் சமூகத்தில் நின்று அந்த பிள்ளைகளை தன்னுடைய கரங்களிலே வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்து அதை சுத்திகரிக்கும் அடையாளமாக தண்ணீரை அதன் மேல் தெளித்து அந்த பிள்ளையை ஆண்டவருக்கென்று பிரத்யேகப்படுத்துகிறார். அதற்கு பின்பாக அந்த பிள்ளையை பெற்றோருடைய கரங்களிலேயே கொடுத்து இந்த பிள்ளையை ஆண்டவருக்காக வளர்த்திடுங்கள் என்று சொல்லி அவர்களுடைய கரங்களிலே கொடுக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு பிணையாளிகளாக, பொறுப்பாளர்களாக பெற்றோரும் ஞான பெற்றோரும் திருச்சபையாரும் அந்த பொறுப்பை தங்களிலே ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் திருமுழுக்கின் போது நடைபெறுகிறது. இதை சொந்த விசுவாசமாய் ஏற்றுக்கொள்ளுகிற வேளைதான் திடப்படுத்தல் என்று சொல்லுகிற திருவிருந்தை பெற்றுக் கொள்ளுகிற வேலை. இந்த திடப்படுத்தல் இன்னைக்கு பயங்கர ஃபேஷனபிளா மாறிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா திடப்படுத்தல் என்று எல்லாம் ஊரையெல்லாம் கூப்பிட்டு நல்ல ஒரு சாப்பாடு போட்டு ஒரு கொண்டாட்டமாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது கொண்டாட்டத்தின் வேலை அல்ல. நம்முடைய பிள்ளைகள் உண்மையாகவே தங்களை அர்ப்பணிக்கிற வேலையாக இந்த திருவிருந்தின் வேலை அமைந்திருக்கிறது. ஆக திடப்படுத்தல் போது என்ன நடைபெறுகிறது? பேராயர்கள் அவர்களுடைய கரங்களிலே வைத்து அவர்களுக்குள்ளாக அருளப்பட்ட தூய ஆவியானவரை திடப்படுத்தி ஆண்டவருக்குள்ளாக இவர்கள் திடப்படும்படியாக அவர்களை பலப்படுத்துகிறார். ஆண்டவரும் அப்படியே பலப்படுத்துகிறார் என்று நம்புகிறோம். அது மட்டுமல்ல, இந்த திருமுழுக்கிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வளர்வார்கள் என்று சொன்ன விசுவாசத்தை இந்த பிள்ளைகள் தாங்களாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு இனிமேல் நாங்கள் எங்களுடைய வாழ்வுக்கு பொறுப்பாளர்கள், ஆண்டவரில் பெற்ற மீட்பிற்கு நாங்கள் எல்லாவற்றுக்கும் பொறுப்பானவர்கள் என்று சொல்லி தங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுகிற வேலைதான் இந்த திருவிருந்தின் வேலை. எனக்கு அந்த வேளையிலே தான் இந்த திடப்படுத்தலின் போது பிள்ளைகள் தங்களையே ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறாங்க. அர்ப்பணிச்சுட்டா முடிஞ்சிருச்சா, அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா, எனக்கு அருமையானவர்களே, அந்த திடப்படுத்தலின் வேலையோடு அந்த முடிவு முடிந்து போகிறது இல்லை. இந்த அர்ப்பணமானது மறுபடியுமாக எப்பொழுதெல்லாம் திருவிருந்திற்காக நாம் கடந்து வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அது மறுபடியும் நினைவுறுத்தப்படுகிறது. கொரிந்தியர்களுக்கு 1 அதிகாரம் 24-25 வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் இந்த திருவிருந்தை குறித்து சொல்லும் போது, ஆண்டவராகிய இயேசுவானவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்டது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணும்போது ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதில் பானம் பண்ணுங்கள், பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை, அவர் இப்படி சொன்னார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அப்படினால் இதன் ஆழ்ந்த பொருள் என்ன? It is the offering of God's own self to the human and also a constant remembering and a commemoration of the covenant of God. அப்படி என்றால் என்ன? எனக்கு எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு நினைவு கூறுதல், கடவுளின் தியாகமான உலகிற்கான அர்ப்பணத்தை நினைவுறுத்துகிறது. அதைத்தான் யோவான் 3 அதிகாரம் 16 யோவான் சுவிசேஷகன் அழகாக சொல்லுவார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை, இயேசு கிறிஸ்துவாகிய அவரை உலகிலே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவருடைய அன்பு அத்துணை பெரியது. எத்துணை பெரியது? தம்முடைய ஜீவனையை உலகிற்காய் கொடுக்கும் அளவிற்கு அத்துணை பெரியது.
அந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவரின் கிருபைகளை நினைவு கூறுகிற வேளை இந்த திருவிருந்தின் வேளை. அது மட்டுமல்ல, கடவுள் மனுக்குலத்தோடு ஏற்படுத்திய உடன்படிக்கையின் உறவை நினைவுபடுத்துகிற வேளை இது. எனக்கு அருமையானவர்களே, இது என்ன திருவிருந்தின் போது சும்மா அர்ப்பணிச்சுட்டு வெளியே போற வேலை அல்ல. அது ஆண்டவரோடு மறுபடியும் ஒரு விசை தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிற வேலை. உடன்படிக்கையின் போது அந்த உடன்படிக்கையின் உறவுக்கு நான் கட்டுப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரோடு நான் உடன்படிக்கையின் உறவிற்கு உட்பட்டிருக்கிறேன் என்பதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிற வேலை. எனக்கு அருமையானவர்களே, நாம் நம்மை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இப்படி அர்ப்பணத்தோடு இந்த உறவிலே பங்கு பெற ஆண்டவரோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படியான வேலையாக இந்த திருவிருந்தை உபயோகிக்கிறோமா என்பதை நாம் நினைவு கூற ஆண்டவர் அழைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் திருவிருந்தின் ஆழ்ந்த புரிதல். இந்த புரிதலுடன் நாளிலே திருவிருந்தில் எப்படிப்பட்ட திருப்படையலாய் நாம் நம்மை அர்ப்பணிக்க கடவுள் நம்மை அழைக்கிறார் என்பதை குறித்து 3 செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு கடந்து செல்கிறேன். முதலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு பாகால் சலீஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 2 அப்பங்களையும் தாழ்த்துகளையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக முதலாவதாக இந்த திருவிருந்து என்பது உள்ளதை படைக்கும் திருப்படைகள். உள்ளதை படைக்கும் திருப்படைகள். ஐயா, திருவிருந்துக்கும் இந்த பகுதிக்கும் என்னையா சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கேட்பீங்களா இருந்தா, 20 அப்பங்கள் இருக்கிறது இந்த பகுதியிலே. அந்த 20 அப்பங்களை 100 பேருக்கு வைக்க சொல்லுகிறான் தேவனுடைய மனுஷன். எப்படியா வைக்க முடியும் நானு அப்படின்னு கேட்டா, அவர் சொல்றாரு, வை, அப்பொழுது அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்றான். அவனுடைய வார்த்தைப்படியே அங்கே நடக்கிறது. திருவிருந்தும் அப்படிப்பட்ட வேலைதான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உள்ளதை உள்ளபடி ஆண்டவருக்கு கொடுக்கும் வேலை இந்த திருவிருந்தின் வேலை. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் உள்ளதை உள்ளபடி கொடுக்கும் வேலை என்று சொன்னால் என்ன? உங்ககிட்ட என்ன இருக்குது? என்னிடம் என்ன இருக்குது? நான் குறை உள்ளவன் ஐயா, ஆண்டவருக்கு கொடுக்கிற அளவுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. மோசே ஆண்டவர் யாத்ரா 3ஆம் அதிகாரத்திலே அழைக்கிறார். அழைத்து சொல்கிறார், நீதான் என்னுடைய ஊழியத்திற்கு வேண்டும், நான் உன்னை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக நான் அழைத்துள்ளேன். என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என்னால முடியாது, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன், எனக்கு பேச தெரியாது. நாவை உண்டாக்கினவர், வாயை உண்டாக்கினவர் நான் அல்லவா? நீ ஏன் கலங்குகிறாய்? நீ வா, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். எனக்கு அருமையானவர்களே, இதே போலத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நிலையிலேயே ஆண்டவர் அழைக்கிறார். இந்த திருவிருந்தின் வேளையின் போதும் ஆண்டவர் எதிர்நோக்குகிற காரியம், ஒவ்வொரு முறை இந்த திருவிருந்திலே நீங்களும் நானும் பங்கு பெற வரும்போதெல்லாம் ஆண்டவரிடத்திலே நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மை ஒப்படைக்க ஆண்டவர் எதிர்நோக்குகிறார். சில சொல்லுவாங்க, ஐயா நம்ம இன்னைக்கு தகுதியா இல்லையா, இந்த திருவிருந்தில் எங்களால பங்கு பெற முடியாது. எனக்கு அவர்களே, தகுதியானவங்க தான் பங்கு பெறணும்னா நானோ நீங்களோ நம்மில் யாருமே இந்த திருவிருந்திலே பங்கு பெற முடியாது. ஆண்டவர் இந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெறும்போது நம்மை தகுதிப்படுத்துகிறார். நம்மில் உள்ள குறைவுகளை ஆண்டவர் நீக்கி நம்மை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த இடம் அதுதான் விளக்கி சொல்கிறது. அது உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவுதான் அந்த வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வைத்த போது ஆசீர்வாதம் உண்டாயிற்று. இந்த திருவிருந்திலே நீங்கள் பங்கு பெற உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற வேளையிலே எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே குறைவுகளோடு அதை உணர்ந்து நீங்கள் வரும்போது, உள்ளபடியே கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த திருவிருந்து ஆசீர்வாதத்தின் வேளையாக மாறுகிறது. எனக்கு அவர்களே, ஆக உங்களை உள்ளபடி நீங்கள் கொடுக்கிறீர்களா? உள்ளபடி மட்டும் இல்லை, உங்க கையில என்ன இருக்குதோ அதை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கவும் ஆண்டவர் எதிர்நோக்குகிறார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் நாளில் கொடுக்கப்பட்ட அந்த பகுதியில ஆண்டவர் 4000 பேருக்கும் அதிகமான மக்களை போஷிச்சார். எப்படி போஷிச்சாரு? உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்போ ஒரு சின்ன பையன் இருக்குன்னா
யோவான் 6:9 இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது, ஆனாலும் இவைகள் இத்தனை பேருக்கு எம்மாத்திரம். என்ன நடக்குது? அந்த சின்ன பையன் தன்னிடத்தில் உள்ளதை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனுடைய அர்ப்பணம், அவன் கையில அவன் சாப்பிடுறதுக்கு அவங்க அம்மா கொடுத்திருந்ததை அப்படியே ஆண்டவர் கையில கொடுத்துட்டான். எனக்கு அவன் மாத்திரம் திருப்தி அடையவில்லை. ஒருவேளை குறைவுபட்டதை போல அவனுக்கு தோன்றி இருக்கலாம், ஐயோ எனக்கு ஒண்ணு இல்லாம போயிருவேன், இவங்களுக்கு கொடுத்தா எனக்கு எதுவுமே இருக்காது. எனக்கு அவன் கொடுத்த போது 4000 பேருக்கும் அதிகமான மக்கள் அவனிடத்திலே சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அதுதான் கடவுளுடைய அற்புதம். நீ உன்னிடத்தில் உள்ளதை ஆண்டவருக்கு கொடுப்பாய் என்று சொன்னால், நீ குறைவுபட ஆண்டவருக்கு கொடுப்பாய் என்று சொன்னால், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எனக்கு நீ யார் என்பதையோ, நீ கொடுக்கிற தொகை இல்லைன்னா கொடுக்கிற பகுதி, ஆண்டவருக்கு கொடுக்கிற பாகங்கள் என்ன என்பதையோ ஆண்டவர் பார்க்கிறதில்லை. அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை பிறருக்கு கொடுக்கிறார். எப்படி நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன்? 2 கொரிந்தியர் 8 மக்கதோனியா திருச்சபையாரை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது அழகாக சொல்கிறார், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க நாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருப்போம் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய குறைவுகளின் மத்தியிலும் கடவுளுக்கென்று உதாரத்துவமாய் கொடுக்கும் போது ஆண்டுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா அதுல பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எதனால கொடுத்தாங்க, எப்படி அவங்களால இந்த குறைவின் மத்தியிலே தரித்திரத்தின் மத்தியிலே கொடுக்க முடிந்தது? அவர் சொல்றாரு, அவங்க கடவுள் தங்களுக்கு அருளிய கிருபைகளை நினைத்து பார்த்தாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு கிருபையா இறங்கினார், ஆண்டவர் எவ்வளவா எங்களை நேசித்தார், எப்படி எங்களின் அன்பு கூர்ந்தார், எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே. நான் கொடுக்கறதுக்கு என்ன வந்துச்சு? என்னிடத்துல எதுவுமே இல்லைனாலும் எனக்கு உள்ளது எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவர்கள் கொடுத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் மாற்றினார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உதார குணத்திலும் அவர்கள் வளர்ச்சி அடைவதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் 9 சொல்லும் போது 2 கொரிந்தியர் 9 சொல்லும் போது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் என்று அவர் சொல்கிறார். பிறர் இந்த நன்மைகளை அனுபவிப்பதனாலே தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாக நீங்கள் இன்று பிறருடைய குறைகளுக்காக ஆண்டவருக்காக உங்களை கொடுக்க, உங்களிடத்தில் உள்ளவைகளை கொடுக்க ஆண்டவர் எதிர்நோக்குகிறார் என்று சொல்வார். நீங்க பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட உணர்வு தேவை? நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, உங்கள் உள்ளத்திலே உங்களுக்கு வலிக்க நீங்கள் பிறருக்காக கொடுக்க ஆண்டவர் எதிர்நோக்குகிறார். 2 சாமுவேல் 24 தாவீது ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை செலுத்துறார். எப்படி செலுத்துறாரு அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல அழகா சொல்றாரு, இலவசமாய் வாங்கி நான் ஆண்டவருக்கு கொடுக்கவில்லை, என் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது உதாரத்துவமாய் எனக்கு வலிக்க நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். NIV வேதாகமத்தில் சொல்லும் போது அழகாக சொல்வார், I will not offer to God burnt offerings which costs me nothing. அப்படின்னா என்ன? எனக்கு வலிக்காத எதையும் ஆண்டவருக்கு நான் கொடுப்பதில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு வலிக்க நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அதைத்தான் லூக்கா 18 ஆண்டவராகிய இயேசுவானவர் காணிக்கை பற்றி அண்டையில உட்கார்ந்து இருக்கும்போது இந்த ஐஸ்வர்யவான்களை குறித்தும் இந்த ஏழை விதவையை குறித்தும் சொல்லும் போது சொல்கிறார், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு என்று கொடுத்தார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததெல்லாம் கொடுத்து விட்டாள் என்று சொல்லுவார். அப்படி சொல்லுகிறவர் தான் லூக்கா 6 சொல்லுவாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களிடம் நீங்கள் தேவனுக்கு என்று கொடுக்கும் போது ஆண்டவருடைய நிறைந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த திருவிருந்தின் போது அப்படிப்பட்ட கொடுக்கிறவர்களாய் மாற உங்களை அர்ப்பணிக்க தேவன் என்று நோக்குகிறார். ஏனென்று சொன்னால் அவர் தம்மை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் ஆண்டவருக்காக கொடுக்க ஆண்டவர் நோக்குகிறார். எவ்வளவு கொடுக்கணும்? எனக்கு அவர்களே, எவ்வளவு என்பது அல்ல, உங்கள் மனதில் நியமித்திருக்கிறபடியே கொடுங்கள். உங்களிடத்தில் உள்ளதை உங்களுக்கு வலிக்க பிறருக்கு கொடுங்கள், ஆண்டவருக்கு என்று கொடுங்கள்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வில்லியம் அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். ஆண்டவரை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அந்த வேலையில என்ன செஞ்சான், ஆண்டவருக்காக, ஆண்டவரே நான் என்னையே உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், இப்போ என்னுடைய காணிக்கை எனக்கு நீங்க என்னை ஆசீர்வதிப்பீர்களா இருந்தா என்னுடைய காணிக்கையில 10% காணிக்கையாக உங்களுடைய ஆலயத்தில் உங்களுக்கு என்று கொடுப்பேன், நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே பொருத்தனை செய்தார். பாத்தீங்கன்னா இந்த வில்லியம் தான், இந்த சிறுவனாகிய வில்லியம் தான் பின்னாட்களில் வில்லியம் கோல்கேட்டாக உயர்ந்தார் என்று சரித்திரம் சொல்கிறது. எனக்கு தெரியாது. ஆனால் அவர் கொடுத்ததை குறித்து அதற்கு பின்பாக சொல்றவங்க சொல்றாங்க, தன்னுடைய வருமானத்தின் 90% ஆண்டவருக்காக கொடுத்தார். ஆனாலும் உலக பணக்காரர்கள் ஒருவராக. எனக்கு அதனுடைய பிள்ளைகளே, எப்படி முடியும்? ஆண்டவருக்கு என்று நீ கொடுக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். உனக்கும் ஆண்டவர் 90% கொடுப்பார், 100% ஆசீர்வதிப்பார், நான் சொல்ல வரல. ஆனால் ஆண்டவருடைய நிறைந்த ஆசீர்வாதம் உங்களை பிறருக்கு ஆசீர்வாதமானவர்களாக நீங்கள் வாழ வழி நடத்துகிறது. மக்கதோனியா திருச்சபையாரை போல தரித்திரராக இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. வில்லியம் கோல்கேட்டை போல உலக பணக்காரர் ஒருவராக இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அது மனநிலையின் அடிப்படையில் இருக்கிறது. ஆக எனக்கு அருமையானவர்களே, மனதார ஆண்டவருக்கென்று உங்களை உள்ளபடி உள்ளதை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாக கொரிந்தியருக்கு எழுதின 1:11 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இரண்டாவதாக உள்ளத்தை ஆய்ந்தளிக்கும் திருப்படைகள். உள்ளத்தை ஆய்ந்தளிக்கும் திருப்படைகள். எனக்கு எப்பொழுதெல்லாம் இந்த திருவிருந்திற்கு நான் வருகிறேனோ, என்னை நானாகவே கொடுக்கிற வேலை மாத்திரமல்ல, என்னை ஆய்ந்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு என்று கொடுக்கும் திருப்படைகள் இது. நிறைய நேரத்துல ரொம்ப துணிகரமா இந்த இடத்துல திருவிருந்தை பெற்றுக்கொள்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு திருச்சபையில நான் இருக்கும்போது ஒரு நல்ல அதிகாலை நேர ஒரு ஈஸ்டர் பண்டிகையின் வேலை திருவிருந்திற்கு வந்துட்டு ஆண்டுடைய சமூகத்திலே திருவிருந்தை பெற்றுக்கொண்டு கரெக்டா அந்த 6 மணிக்கு கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. 6 மணிக்கு போய் எதிர்த்தாப்புல இருக்கிற வைன் ஷாப்ல நுழையிற நிறைய வாலிபர்களை நான் பார்த்திருக்கேன். எனக்கு அருமையானவர்களே, இது திருவிருந்தை பெற்றுக்கொள்கிற விதம் அல்ல. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய திருவிருந்திலே பங்கு பெறும் போது ஆண்டவருடைய திருவிருந்து எச்சரிக்கை உணர்வையும் நம்மை ஆய்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே பயத்தோடு பக்தியோடு அர்ப்பணிக்கும் வேலையாகவும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த இடத்துல எச்சரிக்கை சொல்லும் போது அழகா சொல்றாரு, எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறார்? ரெண்டா பிரிச்சிருக்காரு. நீ அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணி எச்சரிக்கை இன்மையோடு இவ்விடத்திலே உன்னை ஆய்ந்து பார்க்காமல் ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்மையற்ற நிலையிலே சும்மா ஒரு சடங்குக்காக நீ பெற்றுக்கொண்டு சென்று விடுவாயானால் இந்த திருவிருந்தின் வேலை உனக்கு ஆக்கினை தீர்ப்பை அளிக்கும் வேலையாக மாறிவிடும். என்ன சொல்றாரு? 2 விதமா பிரிச்சுட்டாரு. என்ன ஆகுது உனக்கு அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதிக்காரனுமா இருக்கீங்க. பலவீனர்னா என்ன? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்துவதற்கும் ஆண்டவருடைய கிருபைகளை பற்றி கொண்டு தேவனுக்குரியவர்களாக வாழுவதற்கும் உங்களுக்கு பலன் இருக்காது. அந்த ஆவிக்குரிய பலத்தை கொடுக்கிற வேலைதான் இந்த திருவிருந்தின் வேலை. நீ அர்ப்பணித்து ஆய்ந்து உன்னை அர்ப்பணிப்பாய் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிற வேலையாக அது மாறும். இல்லையானால் உன் பலவீனங்களுக்குள் உன்னை தள்ளுகிற வேலையாக அது மாறிவிடும். ஆக்கினை தீர்ப்பை கொண்டு சேர்க்கும். ஆவிக்குரிய பலவீனம் மாத்திரமல்ல, நீ வியாதி உடையவனாகவும் மாறி போயிருக்கிறாய் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்ல, அடுத்ததா சொல்றாரு, உங்களில் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நித்திரைனா என்ன? செத்து போறதா? அதுதான் எல்லாரும் சாகுறாங்க இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு அந்த நித்திரையை குறித்து சொல்லவில்லை. அவர் சொல்லும்போது நீங்கள் ஆவிக்குரிய நிலையிலே நித்திரை அடைந்திருக்கிறார்கள் அநேகர். அவங்களுக்கு அது சாகுறோனே தெரியல, அவங்களுடைய உள்ள மறித்து போனதாக மாறி விடுகிறது. ஆனா எதுவுமே தெரியாம அவங்க மரணமும் அடைந்து விடுகிறார்கள் கடைசியாக.
எனக்கு ஆவிக்குரிய மரணத்தை குறித்து பேசுகிறார் பவுல். நீங்களும் நானும் திருவிருந்திற்கு கடந்து வரும்போது 5 பார்த்து இந்த திருவிருந்திலே பங்கு பெற தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, என்னிலே என்ன குறைவுகள் உண்டு, நான் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறேன், என்னை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி அப்படி அர்ப்பணிக்கிற வேலை இந்த திருவிருந்தின் வேலை. நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஆய்ந்து பார்க்கிற வேலையில நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா 2 காரியங்கள் பண்ணுவோம். ஒண்ணு, we would shift the blame on others. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஆதாம் ஏவாளை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, எப்பா நீ தப்பு பண்ணியா அப்படின்னு கேட்ட உடனே தங்களை ஆய்ந்து பார்த்துட்டு அவர் தெரிஞ்சிச்சு தப்பு பண்ணிட்டேன். என்ன செய்யறாரு? ஆதாம் ஏவாளை சொல்றாரு, தேவரீர் தந்த ஸ்திரீயானவரை கொடுத்தாள். ஏமா நீ ஏமா தப்பு பண்ண? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இருவரும் ஆசீர்வாதமற்ற நிலைகளுக்கு தள்ளப்படுகிறார். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலகிச் சென்றிருந்தார்கள். ஆண்டவர் தள்ளிவிடுவார், ஆனால் அவர்களே தங்களை தீர்ப்பிட்டுக் கொண்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் பிறர் மேல் அந்த காரியங்களை திருப்பி விடுவதற்காக அல்ல. நெவர் ஷிஃப்ட் தி பிளேம். குற்றங்கள் நடக்கும்போது அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே என்னை மன்னியும் என்றவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க தேவன் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, I would also justify myself. அந்த நேரத்தில் நான் நியாயம் தான், நான் சரியா தான் இருக்கிறேன், நான் தப்பு பண்ணல, என்னுடைய சூழ்நிலை தான், என் பக்கத்துல உள்ளவங்க தான், அவங்களால தான், எங்க பேரண்ட்ஸால தான், என்னுடைய நண்பர்களால தான் குற்றங்களை பிறர் மேல் சுமத்தி கொண்டிருக்கிறேனா, என்னை நியாயப்படுத்தப்படுகிறேனா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் நியாயப்படுத்துகிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல இந்த சவுல் இடத்துல ஆண்டவர் ஒரு மிஷன் கொடுத்து அனுப்புறார். என்ன சொல்றாரு? மீதியானியரை முற்றிலுமாக அழித்து விடு. இவன் போய் அதுல நல்லவைகள் எல்லாவற்றையும் தப்ப விட்டு விடுகிறார். வீட்டுல போய் வாசித்து பாருங்க, ஒரு அருமையான அதிகாரம். அதுல சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது சொல்றாரு, எப்பா என்னுடைய காதுகளில் விடுகிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன? அந்த அரசன் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறான்? அந்த மக்களில் ஒரு சிலர் ஏன் உயிரோடு இருக்கிறார்கள்? சவுல் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உமக்கு பலி செலுத்தும்படியாக அவைகளை தப்ப விட்டார்கள். அடுத்தவங்க மேல பிள்ளைங்க தான் செய்த தப்பை நியாயப்படுத்திக் கொள்ள கடவுளுக்காக இன்னும் ஒரு செயல். எனக்கு நிறைய நேரத்துல ஆண்டவருக்காக தான், இதனாலதான் அதனாலதான் நியாயப்படுத்திக் கொள்வதில் தேவனுடைய சமூகத்திலே ஆய்ந்து அர்ப்பணித்து நம் குறைவுகளை ஒத்துக்கொண்டு நம்மை அர்ப்பணிக்கும் வேலைதான் இந்த திருவிருந்தின் வேலை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நம்மை அர்ப்பணிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்முடைய சீடர்களோடு பந்தி இருக்கிறார். பந்தி இருக்கிற வேளையிலே அவர்களிலே இந்த யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்பதை குறித்து தெளிவாக அவர்களுக்கு அறிவுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். யூதாஸ்க்கு நல்லா தெரியும், இந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரோடு இணைந்து, ஆனால் நாம் இதே ஆண்டவரை காட்டிக் கொடுக்க போகிறோம் என்பது நன்றாக தெரியும். அவன் ஆய்ந்து பார்க்க நேரம் இருந்தது, ஆனா பாத்தீங்கன்னா அவன் ஆய்ந்து பார்க்கவில்லை, பார்த்தும் திரும்பவில்லை ஆண்டவருடைய சமூகத்திலே. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த வசனத்துல அந்த ஆக்கியோன் அழகாக எழுதுகிறார் 27ஆம் வசனத்தை. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். 30ஆம் வசனத்திலே அவன் இந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. எனக்கு அவங்களே 2 காரியம் சொல்லப்படுகிறது. என்ன இல்லாமல் ஆண்டவருடைய திருரத்தத்தையும் அவருடைய திரு சரீரத்தையும் பெற்றுக்கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அது மாத்திரமல்ல, அவன் புறப்பட்டு சென்ற போது ஆசீர்வாதங்களுக்கு அல்ல, ராக்காலத்துக்குள் கடந்து சென்றான். எச்சரிக்கை உணர்வை அடைவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டுடைய சமூகத்திலே ஆய்ந்து அளிக்கவில்லையானால் யோசிக்க முடியுமா? திருவிருந்தை வாங்கிட்டு பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வர்றாரு நினைச்சிட்டு போக நமக்குள்ள சாத்தான் இருந்தா எப்படி? இன்னொன்று ராக்காலத்துக்குள்ள புறப்பட்டு போனோம்னா எப்படி இருக்கு? எனக்கு அருமையானவர்களே, எவ்வளவு சாபம் நிறைந்த வாழ்வு, அதை எத்தனை பேர் உணராமல் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆய்ந்து ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க தேவன் விரும்புகிறார். 3வது யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே விதமாய் சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே. 3வது உள்ளவரில் நிறைவு காணும் திருப்படைகள். எனக்கு அருமையானவர்களே, உள்ளவரில் நிறைவு காணும் திருப்படைகள்.
இந்த திருவிருந்திற்கு வரும்போதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிற கிருபை என்ன? நான் என்னை உடையவர்களே, என்னை மீட்டுக் கொண்ட ஆண்டவர்களே திருப்தியை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு வேளை தான் இந்த திருவிருந்தின் வேளை. அப்படின்னா என்ன? யோவான் சுவிசேஷம் என்பது இட் இஸ் ஃபுல் ஆஃப் சைன்ஸ், அதாவது அடையாளங்களின் சுவிசேஷம் என்று சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக 100 ஆண்டுகள் கழித்து இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டது. இதுலதான் பாத்தீங்கன்னா மற்ற சுவிசேஷத்தில் இல்லாத ஒரு புதுமை இதிலே புகுத்தப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டா, ஐ ஆம் சேயிங்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட நானே என்னும் வார்த்தைகள் இருக்கும். நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர், நானே வழி, வாய்மை, வாழ்வு என்று சொல்லி இப்படி நானே என்று ஆண்டவர் குறிப்பிடுகிற வார்த்தைகள் இதிலே வருகிறது. இதன் அர்த்தம் என்ன, இதன் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஆக்கியோன் இறையியல் கூறுகிறேன் உங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆக்கியோன் அழகாக சொல்கிறார், these are the experience of the Johannine community என்று சொல்லுவார். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, யோவான் எழுதப்பட்ட வாசகர்கள் இல்லையானால் யோவான் வாழ்ந்த காலத்தின் சபையினர் ஆண்டவரை இப்படிப்பட்டவராய் அனுபவித்ததினாலே ஆண்டவருடைய வாயிலிட்டு யோவான் எழுதுகிறார், நானே வாசல் என்று ஆண்டவர் கூறினார், நானே ஜீவ அப்பம் என்று ஆண்டவர் கூறினார் அப்படின்னு சொல்றார். அதன் பொருள் என்ன? எனக்கு அருமையானவர்களே, அங்கு வாழ்ந்த ஒவ்வொரு மக்களும் இயேசுவானவரை தங்கள் வாழ்வின் நாயகராக, தங்கள் வாழ்வின் வாசலாக, சத்தியம், ஜீவன், வழி, வாய்மை, வாழ்வு, தூய நீர், இப்படி எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அந்த ஆண்டவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அப்படி ஆண்டவர்களே அவர்கள் திருப்தியை பெற்றுக் கொண்டார்கள். அப்ப நீங்க கேட்கலாம், ஏசாமி அப்ப இதெல்லாம் பேசலையா, சொல்லலையா, சும்மா எழுதி வச்சாங்களா அப்படின்னு கேட்கலாம். எனக்கு அந்த யோவானின் சமூகத்தினருக்கு இது நல்லா தெரியும். அவர்கள் உணர்ந்து கொண்டதை யோவான் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி, நான் அவர் எழுதலன்னு சொல்லல, இல்லைன்னா இயேசுவானவர் சொல்லலன்னு சொல்லல. ஆனால் நான் சொல்ல வருகிற காரியம், இவர்கள் இயேசுவானவர்களை திருப்தியை பெற்றுக் கொண்டார்கள். அவங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் இயேசுவானவர் எங்கள் வாழ்வின் திருப்தி என்று சொல்லி இயேசுவானவர்களே தங்களுடைய திருப்தியை பெற்றுக் கொண்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் அந்த திருப்தியை பெற்றுக் கொள்ள முடியுமா? பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது அழகாக சொல்வார். 11 முதல் 19 வசனம் 13 வசனங்களிலே, நான் குறைச்சலினால் இப்படி சொல்வதில்லை, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு எல்லா நிலையிலும் வாழ்வதற்கு எனக்கு தெரியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் போதுமானவராக என் ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே நான் கலங்குவதில்லை என்று பவுலப்போஸ்தலன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 19ஆம் வசனத்தில் தொடர்ந்து சொல்லும் போது சொல்லுவார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையின் அனைத்தையும் நம்முடைய மகிமையின்படியே நிறைவு செய்கிற ஆண்டவராக எப்போதும் எனக்குள் இருக்கிறார், என்னோடு உடன் இருக்கிறார். அதை நான் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவேதான் எபிரேயர் நிருபாகியர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை சொல்லும் போது சொல்வார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அவர் இப்படி சொல்லி இருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்கிறார். அப்படின்னா அதன் பொருள் என்ன? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என் கூட இருக்கிறார் இல்லையா, மனுஷன் எனக்கு என்னையா செய்வான்? எனக்கு என்ன குறை உண்டு? எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆண்டவர் என்னை போஷிக்கிறவராக, போதுமானவராக, ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர்களே உங்கள் நிறைவை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அப்படி ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரே உங்களுடைய நிறைவுக்காக, நீரினிலே தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நிறைந்த மனதோடு நன்றி செலுத்தும் வேளை அந்த திருவிருந்தின் வேளை. ஆண்டவர்களே உங்களுடைய நிறைவை கண்டிருக்கிறீர்களா? எனக்கு அருமையானவர்களே, இந்த திருவிருந்தின் வேளையானது திருப்படையலாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை படைக்கும் வேளை. எப்படிப்பட்ட திருப்படையலாய் படைக்கும் வேளை? உள்ளதை படைக்கும் திருப்படையலுது, உள்ளத்தை ஆய்ந்தெடுக்கும் திருப்படையலுது, உள்ளவரில் நிறைவு காணும் திருப்படையல். இப்படி நம்மை அர்ப்பணிக்கிற வேளையிலே தேவனுடைய பரிபூரண கிருபைகளை உணர்ந்து கொள்ள
நம்மால் முடியும். ஒரு உபதேசியார் இருந்தார். அந்த உபதேசியார் என்ன செய்கிறாரு? ஆலயத்திற்கு செல்ல போகிறார். அடுத்த நாள் திருவிருந்து ஆராதனை. ஆயர் கடந்து வர போகிறார். அந்த நாளிலே தன்னை ஆய்ந்து பார்க்கிறார். உள்ளவரில் நான் திருப்தியா இருக்கிறேன்னா? ஆம், கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் எனக்குள்ளதை படைத்திருக்கிறேனா? என்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறேனா? ஆம், நான் படைத்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் என்னை ஆய்ந்து பார்த்திருக்கிறேனா? எங்கேயாச்சும் தவறு இருக்குதா எனக்குள்ளாக யோசித்து பார்க்கிறார். அவருடைய சகோதரனோடு அவருக்கு ஒரு பிணக்கு இருக்கிறது. ஒரு சின்ன பிரச்சனை அவங்க 2 பேருக்கும். இதிலே அவருடைய சகோதரனுக்கு இவர் மேல வருத்தம் இருக்குது, இவருக்கு இல்லை. சண்டை போடுது அவருடைய சகோதரன். இப்போ என்ன செய்ய? அடுத்த நாள் திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும். எப்படி நான் அந்த திருவிருந்திலே போய் பங்கு பெறுவது? என்னுடைய சகோதரனோடு இருக்கிற உறவிலே விரிசல் இருக்கும்போது நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நிற்பது? எப்படி அந்த திருவிருந்தை கரங்களினாலே வாங்குவது? யோசித்துக் கொண்டே கண்ணீரோடு இரவு நேரத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அதிகாலையிலே எழுந்து விடுகிறார். எழுந்து அவருடைய சகோதரனுடைய இல்லத்திற்கு முன்பாக சென்று இப்படி அழுது கொண்டே பாடுகிறார். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமை, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாம். இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதம்? சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா என்று கண்ணீரோடு பாட, அந்த பாடலை கேட்டு உள்ளம் உடைந்தவராய் அவருடைய சகோதரன் அவரோடு இணைந்து வர, இருவரும் இணைந்து அந்த திருவிருந்திலே பங்கு பெற கடந்து சென்றார்கள் என்பதுதான் கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா என்கிற பாடலின் பின்னணி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆய்ந்து முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் வேளை இந்த திருவிருந்தின் வேளை. நம்மை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க நம்ம ஆயத்தமாயிருக்கிறோமா? உள்ளதை உள்ளபடி படைக்கும், உள்ளத்தை ஆய்ந்து படைத்தளிக்கும், உள்ளவரை நிறைவு கண்டு நம்மை ஒப்படைக்கும். தேவன் தாமே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து திருவிருந்தின் மூலமாக நம்மை அவரோடு இன்னும் நெருங்கி சேர்கிறவர்களாகவும் அவரை போன்றே தியாகிக்கிறவர்களாகவும் வாழ நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருளுரையை கேட்ட நாம் அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சுவைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இந்த காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெறுகிற இந்த ஆராதனைகளிலே கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இது பெரும் தொற்று காலமாக இருக்கிறபடினாலே கிருமி நாசினி கொண்டு உங்கள் கரங்களை நீங்கள் தூய்மைப்படுத்தவும், இரட்டை முகக்கவசம் எப்போதும் அணிந்து கொள்ளவும், சமூக இடைவெளியை பின்பற்றவும், எல்லாவற்றுக்கும் மேலாக அரசாங்கம் அறிவுறுத்துகிற சரியான அறிவுறுத்தலின்படி நீங்கள் எப்போதும் நடந்து கொள்ளவும் உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறோம். ஆயர் இல்ல கட்டுமான பணிக்கென நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மனம் வந்து கொடுக்கிற காணிக்கைகள் மூலமாக இந்த ஆயர் இல்ல கட்டுமான பணிகள் நடைபெறுகின்றன. அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மேலும் இதற்காக உங்களுடைய உதாரணமான நன்கொடைகளை நீங்கள் கொடுத்து தாங்க உங்களை அன்புடன் நினைவுபடுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் செலுத்த வேண்டிய பாக்கி இருக்கிற உங்களுடைய ஏல பாக்கிகளை நீங்கள் செலுத்தி தீர்க்கும்படியாகவும், அவைகள் மூலமாக இந்த ஆயர் இல்ல கட்டுமான பணிகள் நிறைவேறுகின்றன என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் காணொலி வாயிலாக ஞாயிறு காலை 11 மணிக்கு நடைபெறுகிறது. நம்முடைய பிள்ளைகளை அவைகளை பின்பற்ற நீங்கள் ஊக்குவிக்கும்படியாக உங்களை அன்புடன் நாங்கள் நினைவுபடுத்துகிறோம்.
அது மட்டுமல்லாது நம்முடைய பிள்ளைகள் செய்கிற கலை படைப்புகளை நீங்கள் ஆலயத்திலே நேரடியாக வந்து இந்த ஆலய பகுதிகளிலே வைக்கப்பட்டிருக்கிற ஆலய முகப்பிலே என வைக்கப்பட்டிருக்கிற பெட்டிகளிலே நீங்கள் விட்டு செல்ல அன்போடு நினைவுபடுத்துகிறோம். இல்லையானால் உங்கள் பிள்ளைகளின் கலை படைப்புகளை கீழே கொடுக்கப்படுகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் புகைப்படம் எடுத்து அனுப்ப உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறோம். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலம் எல்லிஸ் நினைவாலய சேகர திருச்சபையை சார்ந்த திரு சம்பத்குமார் திருமதி மேரி தம்பதியரின் மகன் செல்வன் எஸ் விமல்குமார், கோவை திருமண்டலம் பிரப் நினைவாலயம் திருச்சபையை சார்ந்த திரு அருளப்பன் திருமதி உமா தம்பதியரின் மகள் செல்வி ஏ கீர்த்தனாவும் தூய விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலம் எல்லிஸ் நினைவு ஆலய சேகர சபையை சார்ந்த திரு எஸ் ஜெயபால் மற்றும் திருமதி டி அருள்மணி தம்பதியரின் மகள் செல்வி ஜெய் கிறிஸ்டினாள் கிரேசியும் தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை பொள்ளாச்சி உலக மீட்பர் ஆலய சபையை சார்ந்த திரு எஸ் ஜேக்கப் பால் மாணிக்கராஜ் மற்றும் திருமதி ஜி வசந்தி தம்பதியரின் மகன் செல்வன் ஜேஎம் அஸ்விந்தும் தூய விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. இவர்களை தூய விவாக நிலைமையில் இணைக்கக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை சபை ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகிறவர்களுக்காக நாம் இறை வேண்டல் செய்வோம். பிறந்த நாட்களை காணுகிறவர்கள் 22ஆம் தேதி திரு டி ஜெயக்குமார், ஏ சக்தி பாலன், திரு ஜி தனராஜ், செல்வன் டேனியல். 23ஆம் தேதி செல்வன் ராஜ்குமார், திருமதி மர்லன் சுகிர்தா. 24ஆம் தேதி செல்வன் சாம் எட்வின் மோசஸ், செல்வி பிரின்சி ஏஞ்சல், திரு சார்ல்ஸ் பிரபு, திரு சாமுவேல், திரு என் ராஜேந்திரன், செல்வி கேத்ரின் அமிதா. 25ஆம் தேதி ஒலிவியா தாம்சன், திரு ஆர் பிரவீன்குமார். 26ஆம் தேதி செல்வன் டேனியல் வின்சென்ட், திரு ஜான் சமுதரூபன், எஸ் ஜீவிதா கிரேசிமா. 27ஆம் தேதி திரு ஜி ராஜேந்திரன், செல்வன் ஸ்டான்லி கிளாட்சன், திருமதி கீர்த்தனா அருள் பிரசன்னா, வி ஆல்வன் நிரல்யா, டாக்டர் தீபா மற்றும் லக்ஷ்மி. 28ஆம் தேதி செல்வி ஃபியோனா இவாஞ்சலின். தங்கள் திருமண நாட்களை அனுசரிக்கிறவர்கள் 26ஆம் தேதி திரு ஜே விஜயகுமார், திருமதி மஞ்சுளா தேவி தம்பதியர். 28ஆம் தேதி டாக்டர் மனோகரன், திருமதி ஹெலன் மனோகரன் தம்பதியர். திரு பிரகாசம் ஜெயக்குமார், திருமதி சிரஞ்சீவி மேரி தம்பதியர். திரு ராஜேந்திரன், திருமதி விஜயகுமாரி தம்பதியர். திரு பிரேம் பிரகாஷ், திருமதி டாஜமி மெட்டில்டா தம்பதியர். பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காணுகிறவர்களுக்காகவும் திருமண வாழ்க்கையில இணைக்கப்பட காத்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் தலை வணங்கி இறை வேண்டல் செய்வோம். திருமணம் என்னும் பந்தத்தை இவ்வுலகிற்கு ஈவாக கொடுத்து உடன்படிக்கையின் உறவை நித்திய நியமமாக ஏற்படுத்திய எங்கள் அன்பின் கடவுளே, திருமணத்தினால் இணைக்கப்பட இருக்கிற இந்த 2 தம்பதியரை இந்த சமூகத்திலே கொடுக்கிறோம். மணமக்களை நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுடைய திரு சமூகத்திலே கொண்டு வரப்படும் போது நல்ல கிறிஸ்தவ குடும்பமாக கட்டி நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். உங்களுடைய கிருபையின் நல்லீவுகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழத்தக்கதாக முன்மாதிரி நிறைந்த, அன்பு நிறைந்த, தியாகம் நிறைந்த, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வாழ்க்கை வாழ ஏற்ற காலங்களிலே நற்பிள்ளைகளை பெற்று நல்ல ஆசீர்வாதங்களோடு வாழும் தம்பதியராய் விளங்க இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தரணும். அதற்காக உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். அதற்காக செய்யப்படுகிற அனைத்து ஆயத்தங்களும் கர்த்தர் கூட இருக்கும். அந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடு உடனிருந்து ஆசீர்வதியும்.
நீரே போதுமானவராக இருந்து இந்த தம்பதிகளையும் அந்த திருமண நாளிலே வர காத்திருக்கிற மக்களையும் அந்த திருமண நாளை இந்த பிள்ளைகளுக்காக ஆசீர்வதித்தார். நீரே வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நாட்களையும் வருஷங்களையும் கூட்டி தருகிற எங்கள் அன்பின் தேவன் நீர். ஆண்டவரே, வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசூட்டி புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தங்கள் இதயத்தின் ஆசை விருப்பங்கள் நிறைவேற காண கிருபை செய்யும். இந்த ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களை கிருபைகளையும் அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கட்டும். திருமண ஆண்டின் நிறைவை அனுசரிக்கிற பிள்ளைகள் திருமண நாளிலே தாங்கள் உங்களுடைய சமூகத்திலே செய்து கொண்ட பிரதிக்கணைகளை நினைவு கூர்ந்து அன்போடும் ஐக்கியத்தோடும் வாழ தங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபை செய்யும். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும், தாங்கி ஆசீர்வதித்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமென். யாரும் இணைந்து 255ஆம் பாடல் பாடும். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. 255ஆம் கீர்த்தனையை யாவும் சேர்ந்து பாடும். ஜெபம் பண்ண கிடப்போம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பன்னத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டோம். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையுமே என்றென்றைக்கும் உம்முடையதே.
ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் வேலைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே கூடி வரவும், உம்மை துதித்து போற்றவும், உம்முடைய வசனங்களை தியானிக்கவும், அவைகளின் மூலமாக உண்டாகிற உணர்வூட்டல்களையும் ஆறுதலையும் பலப்படுத்துதலையும் பெற்றுக்கொள்ளவும் நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களில் உள்ளவைகளை நாங்கள் உமக்கென்று படைக்கவும், எங்களை ஆய்ந்து உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கவும், ஆண்டவரே, எங்கள் உள்ளங்கள் உண்மையிலே திருப்தி அடையவும் நீர் கிருபை அருளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இந்த திருவிருந்தின் வேளையிலே நாங்கள் பங்கு பெறும் போதெல்லாம் உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும், இப்படிப்பட்ட ஒரு உணர்வூட்டப்பட்ட வேளையாக அவைகள் அமைந்து விடவும் நீர் கிருபை அருள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். எங்களோடு உடனரும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டியர்களும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். பல்வேறு விதமான வாழ்வின் தேவைகளோடு இருக்கிற எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை கண்ணோக்கி பார். திருமணத்திற்காய், வேலைக்காக, குழந்தை செல்வங்களுக்காக, சுகப்பிரசவங்களுக்காக, பணி உயர்வுகளுக்காக, நல்ல பணிகளிலே ஆசீர்வாதங்களுக்காகவும் பணிகளிலே கிருபைகளுக்காகவும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு உடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அருள் செய்யும். அவரவர் தேவைக்கு ஏற்ப கிருபைகளை ஆசீர்வாதங்களை தந்திருடும். அதுபோல வயோதிக பெற்றோருக்காய் வேண்டிக் கொள்கிறோம். சுகம்பரன் ஜீவனை, ஆரோக்கியத்தை அருள் செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மூப்பர் தாய்மாருக்காய் என்னுடைய சமூகத்தில் வருகிறோம். அவர்கள் கைவிடுகிற பிரயாசங்களை வாய்க்கு செய்யும். அவருடைய குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். என்னுடைய வாலிப பிள்ளைகள் வாலிபத்தின் ஆசைகளுக்கு விலகி பரிசுத்தமாய் மக்கள் காத்துக்கொள்ள கிருபை செய்யும். அதுபோல எங்கள் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஞானமுள்ள, கீழ்ப்படுதலுள்ள, கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாய் வளர்ச்சி அடையட்டும். உம்மிலே தங்களை பலப்படுத்திக் கொள்ள கிருபைத்தார். எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராகிய உம்மாலே போதிக்கப்பட்டிருக்கவும், உம்மை தங்கள் இரட்சகராக, வாழ்வின் நாயகராக ஏற்றுக்கொண்டு உமக்குரியவர்களாய் வாழவும் நீர் கிருபை அருளும். நீரே எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் எங்களுடைய திருச்சபையிலே தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஆறுதலையும் சகாயத்தையும் அருள் செய்யும். இன்னுமாக பல்வேறு விதமான வாழ்க்கை போராட்டத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள், வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், சுகத்திற்காக பலத்திற்காக வேண்டிக் கொள்கிறவர்கள், குடும்ப வாழ்விலே சமாதானத்திற்காக வேண்டுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடும். நிறைய உடனரும் எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் எங்கள் பிள்ளைகளுக்கு அருள் செய்யும். எங்கள் தேசத்தின் நிலைகளை நாங்கள் உடைய சமூகத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே நிகழ்கிற அனைத்து விதமான போராட்டமான சூழல்களையும் கர்த்தர் மாற்றித்தாரும். ஆப்கானிஸ்தான் பகுதியிலே ஏழை எளிய மக்களாகவும், ஆண்டவரே, அந்நாட்டின் குடிகளாகவும் இருக்கிற மக்களுக்கு நேர்ந்திருக்கிற பல்வேறு விதமான போராட்டங்களையும், அங்கே உம்முடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு வந்திருக்கிற போராட்டங்களையும் ஆண்டவரே நீர் நீக்கி போட்டு அங்கே அமைதியும் சமாதானமும் நிலவத்தக்கதாகவும், ஆண்டவரே மக்கள் பாதுகாப்புடன் உணரத்தக்கதாகவும் நீர் கிருபை செய்யும். அங்குள்ள மக்களுக்கு சகாயராக நீரை உடனிருந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அருள் செய்யும். எங்களை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இந்த நாட்களிலே எங்கள் உலகம் அமைதியினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்பட்டதாய் அமைந்திருக்கட்டும். உடனரும் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் பரிசுத்த பிரசன்னம் எங்களுக்கு முன் செல்லட்டும். முன் செல்லும் கடவுளாக நீரை உணர்ந்து ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் அருள் செய்து வழிநடத்தும். உடைய கிருபை கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமென். இறை ஆசியை பெற்றுக் கொள்வோம். தேவனுடைய கிருபைக்கும் இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கப்படுவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம் கட்டளையிட கடவர். இப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரிய இதயத்தின் ஆசீர்வாதம் உங்களோட கூட இருந்து இன்னும் சதா காலங்களும் உங்களோட நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி அருள்வதாக.
நிறைவு கீதமாக நாம் யாவரும் இணைந்து பாமாலை 26 பாடுவோம். நல் மீட்பரே இந்நேரத்தில் வந்தாசீர்வாதம் கூறுவேன். பாமாலை 26. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பெருமாக்கிய கர்த்தாவே, வாய் வார்த்தை எல்லாருடைய இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் எப்போதும் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இறை சமாதானமும் ஆசியும் உங்களோட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து இவ்வாறு முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருவதாக. மறுபடியும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.